வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகளை பற்றி பார்க்கும்போது உயிரியலை பற்றி ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம் வாங்க. உயிரியல் என்பது உயிர்களை பற்றின ஒரு இயற்கை அறிவியல். இதில் எல்லா உயிரினங்களோட மரபு, வகைப்பாடு, வாழ்வியல், உடற்கூற்றியல், தொழிற்பாடு இதெல்லாம் ஆராயப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த புலமானது தனிப்பட்ட உயிரி மற்றும் உயிரினங்களோட தோற்றம், அந்த உயிரினங்களோட இயல்பு, நடத்தை, அவை தங்களுக்குள்ள பிற உயிரினங்களுடன் கொள்ளும் தொடர்புகள், சூழலுடன் கொண்டுள்ள தொடர்பு போன்றவற்றையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நவீன உயிரியலானது ஒப்பீட்டளவில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் உயிரியவை உள்ளடக்கிய அறிவியல் தொல்பழங்காலத்தில் இருந்தே கற்கப்பட்டது. அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க நம்ம பார்க்கணும். மனிதனுக்கு உயிரியல் பற்றிய முதன்மையான அறிவு 10,000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது புதிய கற்காலத்தில் ஏற்பட்டது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் பிற விலங்குகளைப் போலவே மனிதனும் ஒரு வேட்டை விலங்காக தான் இருந்தான். ஆனால் அதனாலேயே தன்னை ஒத்த பிற விலங்குகள், மரம், செடி, கொடி முதலான தாவரங்கள், அவற்றோட உடற்கூறு, வாழ்விடம், சூழலை குறித்து அறிஞ்சுக்கிறதுல மனிதன் ரொம்ப விருப்பம் கொண்டிருந்தான். தப்பி வாழ்தலும் இனத்தை காத்தலும் தான் அவனுடைய முதன்மையான இலக்காக இருந்திருக்கு. இயற்கை அவனுக்கு ஒரு புறம் பாதுகாப்பு கொடுத்தாலும் மறுபுறம் துன்பங்களையும் கொடுத்தது. அதனால் இயற்கையை அவன் உன்னிப்பாக கண்காணித்தான். முதல்ல பயிர் விளைவிக்கிறதுல ஈடுபட்டான். பின்னர் விலங்குகளை வளர்ப்பதில் ஈடுபட்டு நிலையான குடியிருப்பு சமூகமாக மாறினான். அடுத்து வர வீடியோஸில் நம்ம இன்னும் இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.